ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி vlogs. இந்த வீடியோ ஃப்ரைடே சாட்டர்டே எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ vlog கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரைடே கயல் கண்மணிக்கு லீவு, அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சு வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். பிள்ளைங்க ஃப்ரைடே லீவுன்னு சொன்னதுமே ஷாக் ஆகிட்டேன். எதுக்கு உங்களுக்கு ஃப்ரைடே லீவ் விட்ருக்காங்க அப்படின்னு கேட்டேன். வரலட்சுமி நோம்பு அதனால் லீவு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. வரலட்சுமி நோம்புக்கெலாம் உங்களுக்கு எதுக்குள்ள லீவ் விட்றாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னமோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்து மாவு கஞ்சி வச்சு எல்லோரும் குடிச்சிட்டு அப்படியே மதியம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போயிட்டேன். இன்றைக்கி ஃபுல் டே ராஜேஷ் கிச்சனில் தான் இருந்தேன். நான் இன்றைக்கி ஃபுல் டே ராஜேஷ் கிச்சனில் வேலை பார்க்குறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னமோ தெரில லாஸ்ட் ஒரு 10 டேஸாக ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக ஒரு மாதிரி டவுனாகவே ஃபீல் ஆச்சு. எனக்கு எந்த வேலையுமே ஓடலை. ஒரு மாதிரி நான் சோம்பேறியான மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இல்லை இன்றைக்கி வந்து நான் ஆக்டிவாக இருக்க போகிறேன், ப்ரொடக்டிவாக எல்லா வேலையும் செய்ய போகிறேன் அப்படின்றதுக்காக கீழே போயிட்டு பரப்பரன்னு இன்றைக்கி என்ன வேலை நடக்க போகுது, பேக்கிங் ஒர்க் எப்படி போகுது, ஸோ நான் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நான் பேக் பண்ணேன், வறுக்கிறது நான் வறுத்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணேன். அப்போ தான் எனக்கு திருப்தியாச்சு. ஓகே, இன்றைக்கி நான் ஆக்டிவாக இருக்கேன், நான் ப்ரொடக்டிவாக வேலை செஞ்சேன் அப்படின்னு. நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான், நம்ம லைஃப் வந்து எப்போவும் ஒரே மாதிரி இருக்காது. கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அதை எப்படி நம்ம கடந்து வர்றோம் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. நான் எதுக்காக டவுன் ஆவேன் அப்படின்னா, எனக்கு இன்றைக்கி பார்க்க வேண்டிய வேலைகள் 4 இருக்குது அப்படின்னா எந்த வேலையை ஃபஸ்ட்டு பார்க்குறது அப்படின்னு ஒரு மாதிரி டவுட் வந்துடும். ஸோ இந்த வேலையை பண்ணலாமா அந்த வேலையை பண்ணலாமான்னு திங்க் பண்ணிகிட்டே இருந்துட்டு எந்த வேலையுமே பண்ண மாட்டேன். ஸோ அது வந்து ஐயோ இன்றைக்கி எந்த வேலையுமே பண்ணலையே அப்படின்னு ஒரு கில்ட் ஃபீலுக்குள்ளே போயிடுவேன். ஆனால் வேலை பண்ணலையே அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். பண்ணலான்னு யோசிச்சுட்டே கில்ட் ஃபீலுக்கு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் டவுன் ஆவேன். ஸோ இன்றைக்கி அதை ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்றதுக்காக தான் காலையில் எந்திரிச்ச உடனே வந்து டக்குன்னு வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். நான் மட்டும்தான் இப்படிலாம் திங்க் பண்ணுறேனா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேற்று வந்து 1 கிலோ வச்சுருப்பாங்க, 1 கிலோ ஆடு முடவாட்டுக்கால் கூட போட்டுடலாம். தொக்கு ஆர்டர்லாம் போட்டிங்களாம்மா? போட்டலாம் அன்றைக்கி. அன்னன்னைக்கு வர ஆர்டர்ஸை அன்னன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் டிஸ்பேச் பண்ணிடுவோம். இப்போலாம் ஆர்டர்ஸ் நிறைய வர்றனால ஏதாவது ஒரு ப்ராடக்ட்னால பெண்டிங் விழுந்துருது. ஸோ அதை வந்து அடுத்த நாள் டிஸ்பேச் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மக்கிட்ட பூவிகால ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் அப்படின்னா நாப்கின், வேக்ஸ் பவுடர், ஹேர் டை இதெல்லாம் தான். நிறைய பேர் வேக்ஸ் பவுடர் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபேஸுக்காகவே இப்போ பூவிகால ஃபேஷியல் வேக்ஸ் பவுடர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ராஸ்பெரி ஃப்ளேவரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் இந்த பவுடரில் தண்ணியோ இல்லை ரோஸ் வாட்டரோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஹேர் ரிமூவ் பண்ணணுமோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம வெட் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்தோம் அப்படின்னம்னா சூப்பராக பெயின் இல்லாமல் ரிமூவ் ஆகி வரும். இப்போ கம்மியான ஸ்டாக் தான் எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் ஆர் வெப்சைட்டில் இப்போவே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ராஜேஷ் கிச்சனில் தான் வேலை ஓடிட்டு இருந்தது. நைட் டின்னர் வந்து இன்றைக்கி சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கமல் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சப்பாத்தி பண்ணி, சப்பாத்தியே செஞ்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே இன்றைக்கி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி தான் ரெடி பண்ணேன். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக பன்னீர் கிரேவி ரெடி பண்ணேன். இன்றைக்கி என்னமோ தெரில, நான் சப்பாத்தி சுட்டு முடிக்கிறதுக்குள்ளே குளிச்சே முடிச்சிட்டேன். அவ்வளோ வேர்த்துருச்சு. அவ்வளோ வெயில் அடிக்குதா இல்லை எனக்கு என்னமோ ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கிச்சனை விட்டு வெளியே வரும்போது ட்ரெஸ் எல்லாம் தொப்பையாக நனைஞ்சிருந்தது. டின்னர் முடிச்சுட்டு வெளியே வந்து உட்காரும் போது அப்பாடா அப்படின்ட்டு இருந்தது. 2 ஃபேனையும் போட்டு விட்டு கதவை நல்லா திறந்து விட்டுட்டு காற்று வாங்கிட்டு தான் உட்காந்து சாப்பிட்டோம். ஆளாளுக்கு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு சாப்பிடும் போது டிவி பார்க்கவோ ஃபோன் பார்க்கவோ பிடிக்காது. சாப்பிட்றோம் அப்படின்னா கரெக்டாக சாப்பாடை மட்டும் பார்த்து டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு சிங்கில் இருந்த பாத்திரத்தெலாம் க்ளீன் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே. இந்த பாப்பா துளசி கயல் கண்மணியோட ஃப்ரெண்டு. இன்றைக்கி துளசிக்கு பர்த்டே அப்படின்றனால கயல் கண்மணி 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேராக கிஃப்ட்டு ரெடி பண்ணாங்க. என்ன ரெடி பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரில. அவளே செஞ்சா கிஃப்ட்டு. ஹாய், இன்றைக்கி சாட்டர்டே எல்லோரும் லஞ்சுக்கு வந்து வெளியே கிளம்பிட்டோம்.
பிள்ளைங்க ரொம்ப நாள் ஆச்சு எங்களை வெளியே கூட்டு போங்க, KFC கூட்டு போங்க அப்படின்னு கேட்டாங்க. 3 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. 3 வருஷம். 3 வருஷம். fourth கடைசி fourth இந்த fourthல annual day அப்ப நாம அப்ப போனது. சரி ஓகே, இன்னைக்கு போலாம். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்காங்கப்பா. மித்தது எல்லாத்தையும் மறந்துடுவாங்கப்பா. நம்ம சொல்லி கொடுத்த நல்லது எதையும் மறந்துடுவாங்க. டிஃபன் பாக்ஸ் டெய்லி வந்தோடனே எடுத்து சிங்க்ல போடுங்கன்னா அது மறந்துடுறாங்க. கேட்டா மறந்துருச்சு. ஆனா KFC போய் 3 வருஷம் ஆச்சுன்றத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் வந்து டெய்லி கடைக்கும் வரது இல்ல, டைரக்டா வீட்டுக்கு வந்துறாங்க. ஆமா, வந்த உடனே எடுத்து போடுங்க அப்படின்னா அத மறந்துறது. சரி, எல்லாரும் வாயிலே முட்டாய் இருக்கு. சோ அதனால KFC போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கடைக்கு போகணும். இன்னொன்னு, நாளைக்கு நிறைய ஃபங்க்ஷன். நாளைக்கு ஊர்ல இருக்க எல்லா பேரும் வந்து ஆகஸ்ட் 23 தான் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. ஏன்னா ஆடி முடிஞ்சு ஆவணி மாசத்துல வர ஃபர்ஸ்ட் வளர்பிற முகூர்த்தம் அப்படின்றனால நிறைய ஃபங்க்ஷன். நாளைக்கு நமக்கு எத்தனை? நமக்கே வந்து 2 பால் காய்ச்சி ஃபங்க்ஷன், ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன், கல்யாணம், கும்பாபிஷேகம். எல்லாத்துக்கும் போக முடியாது. அப்படியே போற வழியில எத்தனை ஃபங்க்ஷன் இருக்கோ அத்தனை ஃபங்க்ஷனை அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்கோம். ஃபிக்ஸ்டர்ஸ்ல வர்க் பண்ற பாப்பாவுக்கு சேலத்துல கல்யாணம். ஆமா. தேனியில வந்து வளகாப்பு, வீடுக்கு பால் காய்ச்சி. திண்டுக்கல்ல ஒரு பால் காய்ச்சி, இங்க ரெட்டியாசத்துல ஒரு கும்பாபிஷேகம். அப்படியே போற வழியில அப்படியே ஒவ்வொன்னா பார்த்துட்டு இந்த சைடு போக வேண்டியதான். இந்த சைடு போக முடியாது. சோ அதுக்கு கிஃப்ட் வாங்கணும். அப்படியே நேரா போயிடலாமா? கூட்டமா இருக்க மாதிரி தெரியுதே. நாங்கள் கடைக்கு போகிறப்போ 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. கடை சரியான கூட்டமாக இருந்தது. ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். ஆர்டர் பண்ணிட்டியா? வர எவ்வளோ நேரம் ஆகும்? ஆளுக்கு ஒரு பர்கர், ஃப்ரைடு சிக்கன் வந்து ஆளுக்கு ஒரு பீஸ் வர மாதிரி ஒரு காம்போ ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுவே காஸ்ட்லியாக தான் இருந்தது. இந்த காசுக்கு வீட்டில் சிக்கன் எடுத்து சமைச்சிருந்தோம்னா ஒரு விருந்தே வச்சுருக்கலாம். பிள்ளைங்க வந்து 3 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே, பிள்ளைங்க வந்து இதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போனோம். இந்த தடவை 3 வருஷம், அடுத்த தடவை 5 வருஷம். இப்போ தான் படிக்கிறேன் 7th. அடுத்து வந்து நீ 10th படிக்கும்போது இங்கே வரலாம் திருப்பி. ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம 10th, நீ எத்தனாவது படிப்பாப்பா நெக்ஸ்ட் டைம் வரும்போது? நீ 7th படிக்கும்போது நெக்ஸ்ட் டைம் வரலாம். ஓகே, எப்போவாவது ஒரு நாள். ஓகே, அடிக்கடி கேட்கக்கூடாது. அடுத்து 3 வருஷம் கழிச்சு தான் இங்கே கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கோம். பிள்ளைங்களும் இந்த டீலிங்க்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக வண்டியை ராஜேஷ் கிச்சன் கடைக்கு விடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் கடைக்கு விட்டுட்டாங்க. டைம் ஆச்சு, டெலஸ்கோப் வாங்குவோம்ப்பா. ஏன்பா? உங்க பிளான் வச்சுனப்பா. போயிட்டு டக்குன்னு வேணுங்கிற கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இப்போ என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. என்னம்மா சொன்னியே? சொல்லு. ஒன்றும் இல்லை. என்னடா சொல்லிச்சுல? கஷ்டப்பட்டு தேடி நம்ம வீட்ல யாருக்கும் Dress இல்ல, உனக்கு தான் எல்லா Dress இருக்கு. எனக்கு தான் எல்லா Dress இருக்கு. பாவம் கிழிஞ்சு Dress போட்டு வந்தா ஃபேக்ட். இல்ல கிழிஞ்சு Dress யாருக்குமே Dress இல்ல. உனக்கு தான் Dress இருக்கு. நான் வெளிய வந்தேன். கண்மணி உனக்கு Dress இல்லையாடா? எத்தனை Dress இருக்கு? எனக்கு 2 பேர்கிட்ட இல்ல. ஆனா அப்பனும் மகளும் வாயை திறந்தா நாங்க 2 பேரும் மாத்தி ஒரே Dress மாத்தி தான் வந்து. ஆமா. நீ பாரு, நீ ஒரு தடவை போட்ட Dress இன்னொரு வாட்டி போட மாட்டே. ஆமா. கொல்ல பேரு ஒரு வாட்டி போட்டா அந்த Dress அன்னைக்கே சாயந்தரம் போய் தூக்கி போட்டுறேன். ஆமா, தூக்கி தீ வச்சு எரிச்சிடுறேன். ஆமா, நீங்க எல்லாம் அப்படியே இன்னைக்கு காலையில போட்டு போன Dress சாயந்தரம் போய் துவைச்சு நாளைக்கு போட்டுக்கிறீங்க. போங்கடா. 7 கபோர்டு வச்சிருக்கேன்னு சொல்லுங்கடா. வீட்ல இருக்க கபோர்டு ஃபுல்லா என் Dress தான் இருக்குன்னு சொல்லுங்கடா. பாப்பா, எங்க ரூம்ல எத்தனை கபோர்டு இருக்கு? 10 கபோர்டு இருக்குல்ல? 7 இருக்குல்ல? 7ல 6 கபோர்ட்ல அபாண்டம் 6 கபோர்ட்ல யார் Dress இருக்கு? ஆமா அம்மா Dress. எல்லா Dress யார் Dress தான்.
இந்த இப்போ நீ போட்டிருக்க ட்ரெஸ் கூட என்னதுதான், நீ போட்டிருக்க பேண்ட் கூட என்னதுதான், பாவம் அவ போட்டிருக்கிறதும் என்னதுதான். என் ட்ரெஸ் தான் எல்லாரும் போட்டு வர்றீங்க, உங்களுக்குன்னு ட்ரெஸ்ஸே இல்லை, என்ன பண்றது? நான் எடுத்தா 200 300 எடுக்கிறேன், நீங்க எடுத்தா 1000 2000 ரூபான்னு எடுக்கிறீங்க. அதனால உங்களுக்கு அப்படித்தாண்டா தெரியும். ஒரு சட்டையை 4 வருஷத்துக்கு போடுறேன். அப்ப நீ நான் அப்ப ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் தான் போடுறேன் அப்படின்றதுனா 200 ரூபாய்க்கு போடுறேன், முடிஞ்சு போச்சு. நான் 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி அதை 300 வாட்டி யூஸ் பண்றேன். நீ 200 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி அதை 2 வாட்டி யூஸ் பண்ற. சோ வாட்? நான் புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்றேன், நீ ஒரே ட்ரெஸ்ஸா போட்டுட்டு இருக்க. போடு, டெய்லி ஒரு ட்ரெஸ் ஆச்சு இதுக்கு வந்துரும். நீ பார்க்கலாமா? நீ போய் வீட்டுக்கு பார்த்தேன்னு வச்சுக்குவேன். வந்திருக்காதடி, அஜி வந்து 2 வந்திருக்காதடி, ஏன்னா எல்லாம் வந்துருச்சுடி. இன்னும் நான் ஆர்டர் போடலடி, போட்டா தாண்டி வரும். ஒரு நாள் ஹேண்ட் பேக் வரும், ஒரு நாள் ஒரு செருப்பு வரும், இன்னொரு நாள் ஒரு செருப்பு வரும். ஆமா, ஒரு வாட்ச் வரும், ட்ரெஸ் வரும், கிளிப் வரும். நீ எல்லாம் கிளிப் யூஸ் பண்றதே இல்ல, என் கிளிப் எடுத்து யூஸ் பண்றதே இல்ல, என் லிப்ஸ்டிக் எடுத்து நீ யூஸ் பண்றதே இல்ல. நான் ஒண்ணுமே நான் வாங்கி தர்றதே இல்ல, பாவம். புட்டு கூட வைக்கல நானு. அது உன் கொழுப்புடி, உனக்கு வாங்கி கொடுத்த வளையல போடுறது கிடையாது. ஆசாசியா எல்லாம் அழகு பார்க்கணுன்றதுக்காக பொம்பளை பிள்ளை வேணும்னு 2 பொம்பளை பிள்ளைய பெத்து ஒண்ணு கூட போட மாட்டீங்க. அப்புறம் எதுக்கடி உங்களுக்கு நான் வாங்கி தரணும்? பெண்ணை வச்சிட்டு இருந்தேன். அது பாய் கட் வெட்டிட்டு பாய் மாதிரியே தெரியுது, ஆளும் மண்டையும் சைஸும். இன்னொருக்கு என்ன குறை சொன்னீங்க? நல்லா இருக்காது சொல்லிட்டேன். கிஃப்ட்டை வாங்கிட்டு கடைக்கு போகிறதுக்குள்ளே அத்தனை குறை சொல்லிட்டாங்க. என்ன கையில் அவங்க அப்பாவும் சேர்ந்துட்டு என்ன ஏதாவது குறை சொல்ல கண்மணி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தா. கடைக்கு வந்துட்டு கடைக்காக கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். திங்ஸ் எல்லாத்தையும் கடையில் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கடையில் இருந்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் வரமாட்டேன், நான் டீ குடிக்கணும்னு சொன்னப்ப நிக்க மாட்டேன்னு. இப்போ உன் பிள்ளை கேக்கு வேணும்னு சொன்னோடனே நீ நிக்கிற. அப்போ உனக்கு உன் பிள்ளைன்னா தங்கம், எங்க அப்பா பெத்த பிள்ளை தங்கவேல் பெத்த பிள்ளைன்னா மட்டும் தகரமா? போடா, நான் வரமாட்டேன். வாங்க, கதவு திறந்தா நான் சீட் பெல்ட் போட்டு கண்மணி அது வரலன்னா விடுறி. டீ வாங்கிட்டு வந்து கொடுங்க. நான் இறங்கிலாம் வந்து குடிக்க மாட்டேன். என்ன நான் சொன்னதுக்கு நிப்பாட்ட மாட்டேன். நீங்கல்ல எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க. உனக்கு வேணும்னா இறங்கி வா, இல்லைன்னா வராத. கண்மணி இறங்கு, போங்க. ஆமா, கடையிலேருந்து கிளம்பும் போதே எனக்கு டயர்டாக இருக்குது, போகிற வழியில் டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு வீட்டில் போய் டீ வச்சு கொடு அப்படின்னு கமல் சொன்னாங்க. ஆனால் கயல் வந்து எனக்கு பிளைன் கேக் வேணும் அப்படின்னு சொன்னோடனே கமல் நிப்பாட்டிட்டாங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் அம்மா என்ன தான் ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் கடைசியில் அவங்க அப்பா தான் வந்து ஃபேவரெட்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த அப்பா அம்மார்களுக்கும் அவங்க பொண்ணுங்கன்னா மட்டும் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக தெரியுறாங்க. ஒருத்தி மட்டும் அவங்க அப்பா கூட சேர்ந்து வம்பழுத்துட்டு இருந்தா. ரிட்டன் வரும்போது இன்னொருத்தி அவங்க அப்பா கூட சேர்ந்து என்னை வம்பளுக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு பேச பேச நீயும் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கேல, வாடி என்கிட்ட தானே டீ கேப்ப அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். எப்படியோ என்னை ஏமாத்தி இறக்கி விட்டீங்க. நானு டீ நல்லாவே இல்லை, அதுக்கு நான் வீட்டில் போய் நானே டீ வச்சு குடிச்சிருந்தேன். நீங்க தான் கார் பூட்டி எடுத்துட்டு போயிட்டீங்களே சாவிய. வந்தா வா அப்படின்னோம், நீ வந்து மொத்த கடையும் வாங்கிட்டு போயிட்ட. நானு இப்ப வாங்கினது நீங்களா இல்ல நானா? நான் 2 மைசூர் பாக் தான் வாங்கினேன். நான் 2 மைசூர் பாக் தான் வாங்கினேன். பேக்க திறந்து கொட்டு. இது உங்க அப்பா வாங்கினது. உனக்கும் தானே? நான் இது திங்க மாட்டேன். நான் தான் மைசூர் பாக் மட்டும்தான் வாங்கினேன். அது எனக்கு பாதி கொடுக்க முடியாது. கொடுக்கணும். நான் ஏன் கொடுக்கணும்? தாயா? இல்ல பேய். அம்மாவே சொல்லிச்சு நல்லது. வீடு வர்ற வரைக்கும் இப்படியே தான் வம்பழுத்துட்டே வந்தோம். வந்து டின்னர் செஞ்சு சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க தூங்க போகிறாங்க. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.